வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் எல்லாமே பெருகி எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுதல் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடி நம்ம பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம். ஐயா கடவுள் வாழ்த்து பாடி ஆரம்பிப்பாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் எல்லானை அம்பலத்தே எல்லாம் அந்தனையே ஏற்று இன்று வருமோ மற்றல்லது அன்றன்று வருமோ அறியேன் என்போவே துன்று மலர் மாயை ஒளிக்கில் ஒளி கிடந்து சும்மா இருக்கும் சுகம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவே கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா உருவாய் அருள்வாய் உளவாய் இளவாய் மறுவாய் மலவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் புகழே முருகா. ஒரு கண்ணனுடைய பாடலையும் பாடிக்கலாமா உங்க வேண்டுகோளை ஏற்று? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேசன் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையென்பில் நிற்கின்றாய் கண்ணா திரையென்பில் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையில் முன் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றிமேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றிமேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா களினார்க்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா. களினார்க்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா. குறை ஒன்றும் இல்லை
மறைமூர்த்தி கண்ணா யாதும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏது தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்று இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் அறியாத எனக்கரு கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 சரணம். ஓம் குருபியோ நமக. குழுவில் உள்ள அனைவருக்கும் பொறுமையாக கேட்ட இந்த குழு உறுப்பினர்களுக்கும் அட்மினுக்கும் ஐயா குருநாதர் இளங்கோ ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து தொடர்வேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகா பாடி ஆரம்பிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மியூட் போட்டிருக்கீங்க. மியூட் போட்டுட்டே பேசுறீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஐயா பேச ஆரம்பிச்சிருங்க. நீங்க அழைங்க ஐயாவை. ஐயா ஸ்டார்ட் பண்ணட்டும், பேசட்டும். நீங்க ஸ்டார்ட் பண்ணாங்க முடிச்சுட்டு நன்றி சொல்லியாச்சுன்னா அடுத்த கட்டமா பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து ஐயாவை பேச அழைச்சிடுங்க. ஐயாவை பேச விடுங்க. ஓகேங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இளவங்க ஐயாவை பத்தி சொன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான அறிமுகமான ரொம்ப தெரிஞ்சவங்கதான் நம்ம இளவோன் ஐயா அவர்கள். அவங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம வாஸ்துவின் வகுப்பினுடைய ஆசிரியர். நம்ம எல்லாருக்கும் அவருடைய 25 வருட கால அனுபவத்தையும் நமக்காக கொடுக்க வந்திருக்காங்க. ஐயா கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் கேட்டுட்டே இருந்தேன் வாஸ்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு. திடீர்னு இப்ப ஐயா கிட்டத்தட்ட 1 hour போன்லயே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் வாஸ்து பத்தி. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அப்பா ப்ளீஸ்ப்பா போடலாமா வாஸ்து கிளாஸ் கேட்டா டக்குன்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம மட்டும் கத்துக்கிட்டது எல்லாருமே என் கூடவும் சேர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல முயற்சியில இந்த வாஸ்து இலவச வகுப்பா நம்ம கொடுக்குறோம். சோ அதனுடைய பாத்தீங்கன்னா இது டெமோ கிளாஸ். இது எல்லாரும் நல்லபடியா பயன்படுத்தணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. எல்லாரும் இது பயன் அடையணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப ஐயா அவர்களை நம்ம பேச அழைக்கலாம், வகுப்பு எடுக்கவும் ஆரம்பிக்கலாம். ஐயாவை அழைக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளங்களும் எல்லா சிறப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வீற்றினை நந்தி மகன் தன்னை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடியேன் போற்றுகின்றேனே. தேயருதோழி மங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணதடை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உள்ளமே பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதுமையானம் வெள்ளி சனிபாமனை ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. சர்வேஸ்வரா சதாசிவா சம்போ மகாதேவா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த புத்தாண்டுல எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில வருஷ தொடக்கம் நம்மளும் ஒரு வகுப்பு தொடங்கி வைப்போம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மனோபாவத்துல இந்த செயல்பாடை நம்ம தொடங்கியிருக்கோம். அதாவது இந்த பிரபஞ்சத்துல இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். அப்படியே தெரியலனாலும் நம்ம கூகுள் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் அதுல கேட்கும்போது கூகுள் ஆண்டவர் அதை வழி காமிச்சிருவாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோல வந்தீங்கன்னா இன்னைக்கு வகுப்பு கலந்துரையாடல் மாதிரிதான். அதாவது நான் உங்களுக்கு சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படிங்கிற அளவுல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்துல. ஏன்னா நான் என்னுடைய சித்தாந்தத்தை நான் அப்படியே சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துல
வாஸ்துங்கிறது வந்து பிரபஞ்சம், பெரிய கடல் சார். பிரபஞ்சம் பெரிய கடல், அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனால எல்லாரும் வீடியோவோட வந்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னென்ன தேவைகள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லும் போது அது சம்பந்தமா நம்ம பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வாஸ்துவை பத்தி சொல்றேன். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையில ஒரு சின்ன ஊடல் நடக்குது. பார்வதி வந்து அவங்களுக்கு சிவபெருமானுக்கு எல்லா விதமான சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பட் அது ரொட்டீன் ஒர்க்கா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல ரொட்டீன் ஒர்க் செய்யும் பொழுது அவங்களுடைய மனநிலையானது ஒரு சின்ன சலிப்பு வருது. நமக்கு சிவபெருமானுக்கு நம்ம சேவை செய்யறோம், சிவபெருமானுக்கு சேவை செய்யும் போது இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சிவபெருமான்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. இந்த இடம் இல்லாம வேற இடம் நம்ம போனா நல்லா இருக்குமே, அந்த இடத்துல போகும்போது நம்ம ஒரு மனமாற்றம் இருக்குமே அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இப்ப அந்த இது அப்படியே இருக்கட்டும். இயல்பா எல்லாரும் சராசரி அவங்க வாழ்ற இடத்த விட்டுட்டு ஒரு கடற்கரைக்கோ ஒரு மலை மேலேயோ இல்ல ஒரு சமதள விவசாய பூமியோ அந்த மாதிரி பகுதிக்கு போகும்போது உங்க மனசு வந்து சந்தோஷப்படும். அதுக்கு என்ன காரணம் யாராவது சொல்லுங்களேன். இயற்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால வந்து நம்மளுடைய மனம் பிரபஞ்சத்தோட ஒன்றிடுதுங்க ஐயா. அதனால வந்து நம்மளுடைய இதாயிடுது. ரொம்ப சந்தோஷம். வேற யாராச்சும் ஏதாவது சொல்லலாமா? எல்லாரும் பதில் சொல்லும் போது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கிடைக்கும். எல்லாரும் வீடியோல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பூமிக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்குங்க ஐயா. நல்லது. வேற இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாத்தையும். ஏன்னா எல்லாரும் புத்திசாலிகள், திறமைசாலிகள், கெட்டிக்காரர்கள். உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எனக்கு ஏதாவது கிடைக்கணும் எதிர்பார்க்கிறேன். பரந்தவடி வரந்தவிடம் பரந்தவடியார் நல்லது. ஒரு மனமாற்றம், இடமாற்றம், வெற்றிடம், அதே நேரத்துல எனக்கு புரிஞ்சிருக்க இடம், அதிகப்படியான கிடைக்கிற இடத்துல ஒரு பயணம் பண்ணும்போது அந்த மனமாவது அந்த இடத்துல லயிக்குது. சரியா? அந்த ஐயா யாரு பேசினாலும் மீட் போட்டுக்குங்க பேசுனதுக்கு அப்புறம். அடுத்தவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு வேண்டுதலா சொல்றேன். இந்த மாதிரி பரமசிவனும் பார்வதியும் பிரச்சனை வரும்போது பார்வதி என்ன சொல்றாங்க, இடமாற்றம் வேணுங்கிறாங்க. அப்ப அந்த இடமாற்றம் வேணுங்கும் போது அப்ப வந்து சிவபெருமான் வந்து விஸ்வகர்மாவை கூப்பிடுறாரு. விஸ்வகர்மாவை கூப்பிட்டு எங்களுக்கு பூமியில ஒரு நல்ல வாசம் பண்ற இடத்த நீங்க ஸ்தாபிதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வகர்மா வந்து ஒரு நல்ல அருமையான பூமிய, நவரத்னம் விளையக்கூடிய பூமி, அதுக்கு பேரு குபேரப்பட்டினம் பேரு. அந்த குபேரப்பட்டினத்துல வந்து அவர் வந்து ஒரு பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடுறாரு. கட்டி முடிச்ச உடனே விஸ்வகர்மா வந்து ஐயா நீங்க இட்ட பணியை என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன்னு அங்க வந்து பரமசிவனும் பார்வதியும் கிரகப்பிரவேசம் செய்யறாங்க. கிரகப்பிரவேசம் செஞ்ச உடனே அந்த இடத்த பார்த்த உடனே பார்வதிக்கு வந்து ரொம்ப ஆனந்தம். ஏன்னா வீடு, மாட மாளிகை, கூட கோபுரம் வந்தாலே அந்த சுக்கிரன் ஆக்டிவேட் ஆயிடும். சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும்போது மனசு வந்து குளுமையாயிடும். அப்போ அந்த இடத்துல பார்வதி வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷத்துல ஆனந்தமா இருக்கும் போது சிவபெருமான் கூட்டிட்டு வரும்போது சின்ன கண்டிஷன் போடுறாரு. எது வந்தாலும் சந்தோஷப்படாத, எது இழந்தாலும் துக்கப்பட்டுறாத அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது இக்க வச்சுதான் கூப்பிட்டு வர்றாரு சிவபெருமான். பார்வதி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்க இடத்த பார்த்த உடனே குபேரப்பட்டினமா நவரத்தினமா விளையுது அந்த பூமியில. அந்த பூமியில அந்த எனர்ஜி பயங்கர எனர்ஜின்னு கொந்தளிக்குது. அந்த பூமியில எந்த அளவுல கடல் எப்படி கொந்தளிக்குமோ, புயல் காத்து எப்படி அடிக்குமோ அந்த அளவுக்கு கொந்தளிக்குது எனர்ஜி. அந்த எனர்ஜில வரும்போது பார்வதி தேவிக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, சத்த நேரம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியரை கூப்பிட்டு இந்த இடத்த வந்து பூமி சுத்தி கிரகப்பிரவேசம் எல்லாத்தையும் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆச்சாரியர் வந்து எல்லாம் சிறப்பா செஞ்சிடறாரு. செஞ்சு முடிச்ச உடனே ஆச்சாரியரை கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க சம்பாவனை பண்ணணும், என்ன சம்பாவனை பண்ண அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, கோடிக்கணக்கான ரிஷிகள் மகான்கள் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், இந்த குடுப்பனையே எனக்கு போதும் அப்படிங்கிறாரு.
இவர் சொன்னாரு, இல்ல நீ செஞ்ச சேவைக்கு வந்து ஒரு தட்சிணை கொடுக்காம நாங்க இதுல கிரகப்பிரவேசம் பண்ண நல்லா இருக்காது, அதனால நீங்க போய் உங்க மனைவி கிட்ட கலந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அனுப்புறாரு. அவர் மனைவி கிட்ட சிவபெருமானே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவியை போய் பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அந்த அம்மா வந்து என்ன விஷயம் கேட்குது, இந்த மாதிரி சிவபெருமான் எனக்கு ஒரு பணி கொடுத்தாரு, அந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டேன், தட்சிணை வாங்கிக்க சொன்னார், நான் வேணான்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் உனக்கிட்ட கேட்டுக்கிட்டு வர சொன்னார் அப்படின்னா நான் வந்து பாக்குறேன்னு அந்த அம்மா வந்து பாக்குது. பார்த்த உடனே சிவபெருமான் பார்வதி இருக்காங்க, இவங்க 2 பேரும் தம்பதி சமேதரா வராங்க. வந்த உடனே சிவபெருமான் என்னப்பா பேசிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லிட்டேன் பகவானே அப்படின்னா, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. இந்த அம்மா வந்து தட்சணை என்ன வேணும்னு சிவபெருமான் கேட்க இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த இடத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. பார்வதி வந்து என்ன சொல்றா, நான் மன நிம்மதிக்காகவும் மன நிம்மதி தேடியும் வந்தேன், இந்த இடத்த விஸ்வகர்மா வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்தார், இருந்தாலும் நான் நிம்மதி தேடி வந்த இடத்துல வந்து என்னுடைய நிம்மதி கெடுக்கிற மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே அப்படின்னா இந்த இடத்துல நிம்மதி இல்லாம போகட்டும் பார்வதி சாபம் விட்டுறாரு. அந்த இடத்துல கன்னி சாபம் வருது. அந்த கன்னி சாபம் வந்த உடனே அந்த சிவபெருமான் பார்வதியை தடுத்து போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த ஆச்சாரியரா இருந்தவர் ராவணனுடைய தந்தை, அவர் வந்து பிராமண வம்சம், ராவனுடைய தாயார் வந்து அசுர வம்சம். அந்த அம்மாவுக்கு வந்து இந்த உழவு அற்புதமான பில்டிங்கை பார்த்தோன்னா அந்த அம்மா காசு வந்தது. அந்த சாபத்தை தீக்கிறதுக்காக ராவணன் வந்து என்ன பண்றார், அந்த பூமி வந்து இலங்கையில உருவான பட்டணம் தான் வந்து குபேர பட்டணம். அந்த குபேர பட்டணத்தை இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்காவுக்கு அடுத்த நிலையில வந்து நவரத்னங்கள் வந்து அந்த பூமியில கிடைக்குது அப்படின்னா சாதாரணமா கிடைக்கும், நம்ம சிரமமே இல்லாம. அந்த அளவுக்கு அந்த பட்டணம் குபேர பட்டணம். ஏன்னா குபேரன் வந்து ராவணனுடைய தாத்தா. அந்த சூழ்நிலையில அந்த பூமி வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கு. இருந்தாலும் அந்த சாபத்தை தீர்க்கிறதுக்காக அவர் வந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வர்றாரு ராவணன். கைலாயம் போய் தவம் இருந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு, அந்த லிங்கம் வந்து சேர்ந்துச்சுன்னா ராமாயணம் இல்லாம போயிருங்கிறதுக்காகத்தான் ஆத்மலிங்கத்தை கொனாரக்ங்கிற ஒரிசால கோயிலா வந்து அந்த லிங்கத்தை நிப்பாட்டிடுறாரு. ஏன்னா அப்ப ராமர் பிறக்கல, ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப அந்த வாக்க வந்து நிவர்த்தி பண்ணணும், சாப நிவர்த்தி பண்ணுங்கிறதுக்கு ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வராரு. ஆனா லிங்கம் வந்துட்டா ராமர் பிறப்புக்கு வேல்யூ இல்லாம போயிருந்ததுக்கு அந்த லிங்கத்தை வந்து கொனாரக் கோயில்ல வந்து நிப்பாட்டிடுறாரு. இந்த இடத்துல வந்து இந்த ஏன் சொல்ல வரேன்னா, வாஸ்துங்கிறது ஈஸ்வரன் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு ராமாயண காலத்திலேயே சம்பந்தப்பட்ட விஷயம், நேற்று இன்னைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஆதியா கடந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து விஸ்வகர்மா வந்து அந்த இடத்துல செயல்படுறார். அதுக்கு அடுத்து நிறைய மகான்கள் சித்தர்கள் அவங்க பார்வையில எல்லாம் பண்றாங்க. பொதுவாக வந்து வாஸ்துங்கிறது வந்து ராஜாக்களுக்கு மட்டுமே பயன்பட்டு வந்தது, அரண்மனை அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அப்புறம் தான் கோயில் வழிபாடு வரும் பொழுது கோயிலுக்காக அந்த வாஸ்துவை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாருக்கும் கல்வி அறிவு ஞானம் வர வர தனிநபர் வாஸ்துங்கிறது உருவாச்சு. வாஸ்துங்கிறதுல வந்து பொது அளவுல வாஸ்து இருக்கு, தனிநபர் வாஸ்து இருக்கு, ஒரு நாட்டுக்கு வாஸ்து இருக்கு, ஒரு வீட்டுக்கு வாஸ்து இருக்கு, கோயிலுக்கு வாஸ்து தனியா இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு தனியா இருக்கு. இந்த மாதிரி பல நிலைகள் பல இடங்கள்ல பல முறைகள் பயன்படுத்துறாங்க. இந்த வாஸ்துங்கிறது எதனால வாஸ்து அப்படின்னு வந்தது, ஏன் வாஸ்துன்னு சொல்றோம், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. வாஸ்துங்கிற வார்த்தை ஏன் வந்தது, வாஸ்துவை ஏன் வாஸ்துன்னு சொல்றோம்? வஸ்துக்களை வசமான இடத்தில் அமைப்பதே வாஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு கரெக்ட்டுங்களாங்க? அருமை அருமை, உங்க முயற்சிக்கு பாராட்டுகள்மா, நல்ல தகவல். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அவன் வந்து லைவ்ல இருக்கான் அப்படிங்கறது எப்படி தீர்மானம் பண்றானோ, முதல்ல சுவாசத்தை தான் பார்ப்போம். சுவாசத்தோட இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வந்து பல்ஸ் பார்ப்பாங்க, கரெக்டா? அப்ப ஒரு உயிர் தன்மை எந்த இடத்துல இருக்கு, ஆற்றல் எங்க இருக்கு, ஓட்டம் எங்க இருக்கு அப்படிங்கறத நிர்ணயம் பண்றது வந்து எனர்ஜி.
அந்த எனர்ஜி வந்து எந்த இடத்துல குவிக்கப்படுது அதை வாசம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப துளசி செடி இருக்குன்னா அதுல அந்த துளசி காத்து பட்டு அந்த வரும், அந்த துளசி மனம் வந்து மனம் வரும். அதே பூ பூக்கும், பூ பூக்கும் போது காத்தடிக்கும் போது அந்த வாசம் வரும். வாசம்னா அந்த இடத்துல அந்த உயிர் சக்தியானது நிலைப்படுத்தப்படுகிறது, அந்த இடத்துல வந்து குவிக்கப்படுகிறது, அதை வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம். வாசம் பண்றதுக்கு பேரு வாஸ்து. அந்த வாசம் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம எந்த அளவுல சரியான முறையில பயன்படுத்துறோம். நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா கொண்டு போக மாட்டேன், ரொம்ப இயல்பு தமிழ்ல எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும். ரொம்ப டெக்னிக்கலா நீங்க வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இருந்தாலும் நான் இயல்பு தமிழ்ல சாதாரணமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். சரியாம்மா சந்திராமா? நன்றி நன்றிம்மா. ராஜியம்மாவுக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பா சொன்னாங்க. அதாவது வாஸ்துங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியுமா? சொல்லுங்க, எல்லாரும் பேசணும், எல்லாரும் கிடைக்கும். முடியாதுங்க. ஏன் முடியாது? அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியாது. இறைவனா வந்து நம்மள அனுப்பி வைக்கிறாங்க, இன்னாருக்கு இன்னாரு பையனா பிறக்கணும்ட்டு. முன் கர்ம வினைப்படி கர்மங்கள் ஒரு செயின் எப்படிலாம் பின்னப்பட்டிருக்கோ அப்படித்தான் வந்து உருவாகும். இன்னார் தாய், இன்னார் தந்தை, இவங்க 2 பேருக்கு இதுதான் குழந்தை அப்படின்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும், அதை மாற்ற முடியாது. அதுதான் கர்மான்னு நம்ம சொல்றோம். ஆனால் பூமி அப்படி இல்லை. யாரெல்லாம் எங்கெங்க யாரு வாழணும் பூமி தான் தீர்மானம் பண்ணுது ஒழிய எந்த மனுஷனும் தீர்மானம் பண்ண முடியாது. ஒருத்தன் ஐரோப்பால பிறக்கணும் ஐரோப்பால பிறக்கலாம், அமெரிக்கால பிறக்கணும் அமெரிக்கால பிறக்கலாம், ஜப்பான்ல பிறக்கலாம் ஜப்பான்ல பிறக்கலாம், சைனால பிறக்கலாம் சைனால பிறக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பூமி தான் அந்த நபரை தீர்மானம் பண்ணுது ஒழிய கர்மா தீர்மானம் பண்ணல. ஏன் அப்படின்னா பஞ்சபூதத்துல வந்து மனுஷன் வாழக்கூடிய ஒரே விஷயம் வந்து பூமி சார்ந்துதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து போகும். நிலையானது பூமி. அந்த நிலையான பூமி வந்து யாரெல்லாம் எங்க இருக்கணும் பூமி தீர்மானம் பண்ணி தான் மனுஷன் பிறக்கிறான ஒழிய கர்மாவின் அடிப்படையில் பிறப்பு அமையலாம். ஆனா எந்த பூமியில பிறக்கிறா, யாரு எங்க பிறக்கணும் பூமி தான் தீர்மானம் பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பிறக்கிற குழந்தையானது அந்த மண்ணின் சார்ந்து அந்த பூமியின் சார்ந்து இருக்கும் பட்சத்துல அந்த இயல்பானது வந்து நல்ல விதத்துல சிறப்பா அமையும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்தியாவுக்கு வடக்கு எடுத்தீங்கன்னா இமயமலை இருக்கு, கிழக்கையும் கடல், மேற்கையும் கடல், தெற்கையும் கடல். இப்போ இந்தியாவுக்கு வாசி சொல்லுவோமா, எப்பயுமே ஈசானியம் வந்து ஓப்பன்ல இருக்கணும், வடக்கும் கிழக்கும் ஓப்பன்ல இருக்கணும், தெற்கு மேற்கு அடப்பட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவுக்கே வாஸ்து பாத்தீங்கன்னா கிழக்கையும் ஓப்பன், மேற்கையும் ஓப்பன், தெற்கையும் ஓப்பன், வடக்கு பெரிய மலை. என்ன வாஸ்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அது பரிபூர்ணமா இருக்கு, முழுமையா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையா இல்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து இந்தியா வந்து ஒரு வல்லரசா மாறணும். ஏன் மாற முடியும்னா, நமக்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன இருந்தாலும் ஆண் வர்க்கங்கள் செயல்பட முடியாத அளவுக்கு கிழக்கையும் அடப்பட்டு போச்சு, வடக்கையும் அடப்பட்டு போச்சு. கரெக்டா? எல்லாரும் புத்திசாலிகள், எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு, ஆனா நம்ம செயல்படுத்த முடியல. இது இந்தியாவுக்கு வாஸ்து. இந்த இடத்துல இங்க இருக்க இந்தியாவில் உள்ள பெண்கள் பூரா கம்பேர் டு வேர்ல்டு லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுல உலக அளவுல பெரிய தியாக பிரம்மமா இருக்காங்க. தன்னை இழந்து ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது வந்து இந்திய பெண்களா இருப்பாங்க. ஏன்னா நான் அதுக்குள்ள நல்லா சல்யூட் பண்ணுவேன். ஏன் சொல்றீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து எல்லாரும் இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு கொஞ்சம் தாங்குற எண்ணம், கணக்கா வாழுங்கிற எண்ணம் வரும். நான் அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை சொல்றேன், இன்னைக்கு உள்ள சூழ்நிலை சொல்ல, யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க என்கிட்ட. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலைகள் வந்து தன்னை இழந்து தன்னை கொடுத்து தன் குடும்பத்துக்காக வாழ்ந்த மக்கள் தான் அதிகம். சித்ராமா, நான் சொல்றது கரெக்டாமா? நீங்க சொல்லுங்க, சந்திராமா சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்டா? சரிதாங்க சார். அதனால இன்னைக்கு வரைக்கும் வந்து வெளிநாட்டுல உள்ள மக்கள் வந்து நம்ம கலாச்சாரத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஏமாந்து போயிருக்காங்களே, இவ்வளவு தூரம் இழந்துகிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு நீங்க சுயமா இந்த சிந்தனை கிடையாதா, இவங்க வாழலையா, இவங்க வாழ மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுல இருக்காங்க. ஏன் என்ன காரணம்னா, கிழக்கையும் கடல், மேற்கையும் கடல், தெற்கையும் கடல்,
இந்த இடத்துல கன்னி வந்து என்னதான் தன்னை இழந்தாலும் கொடுத்தாலும் அவங்க தன்னை செஞ்ச விஷயமானது வெளியே வராது. இந்தியாவுக்கு வாசல் சுட்டோமா? கரெக்டா? அடுத்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். இதுல வந்து எக்ஸாம்ஷன் எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா வருவோமா இல்ல தமிழ்நாட்டுக்கு டைரக்டா சொல்லிடுவோமா? தமிழ்நாட்டுக்கு வடக்கு மழை கிடையாது. அதனால இங்க இருக்க ஜென்ஸ் பூரா உலகம் பூரா பரவி இருக்காங்க. இன்னைக்கு ஐடி துறைன்னு எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லாரும் நம்ம மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. வெளிநாட்டோட நிர்வாகி பூரா நம்ம மக்கள் தான் இருக்காங்க. சரியா இருக்காங்களா? அதே இதுல கிழக்க கடல், வாஸ்துபடி கிழக்க வந்து தண்ணி இருக்கணும். கடல் இருக்கா? மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. சரியா? அப்போ இங்க எனர்ஜியை தக்க வைக்கிறோம். ஆனா என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம், தெற்க வந்து கடல் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அதுலயும் ஒரு சூட்சமா சொல்றேன் இன்னைக்கு நானு, அந்த தெற்க இருக்க கடலையும் அந்த வரக்கூடிய நெகட்டிவ் குறைக்கிறதுக்காகத்தான் ஒரு அதிசயமான விஷயம், கன்னியாகுமரி கடல்ல அம்மன் நின்று அவ்வளவு நெகட்டிவ் தக்க வச்சுக்கிறார். இந்தியாவுக்கு வர முடியாத அளவுக்கு இந்தியாவுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் அத்தனையும் தெற்கிருந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெய்வமா இருந்து தாங்கிக்கிறார். இது பெரிய சூட்சம ரகசியம். இது வந்து தெரிஞ்சுதான் அந்த காலத்து கோயில் கட்டினவங்க அந்த எட்ஜில் போய் கோயில் கட்டினாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, பெரும்பாலான கடற்கரை கூட தெய்வமா இருக்கும். கன்னியாகுமரி, உடன்குடி, திருச்செந்தூர், வேளாங்கண்ணி எல்லாமே கங்கை வரைக்கும் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், காசி விஸ்வநாதர் வரைக்கும் போயிட்டு கடற்கரை தண்ணி சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் கோயில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வரக்கூடிய நெகட்டிவ் வந்து அந்த தெய்வங்கள் வந்து வாங்கிக்கும், இந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு வராம இருக்கிறதுக்காக. அப்ப நெகட்டிவ் வாங்குறதுக்கு உண்டான விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. பாசிட்டிவ் வந்து நமக்கு சாதகமா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள நெகட்டிவ் சொல்லிட்டேன். இதுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? எல்லாம் கிளியரா? எந்த கேள்வினாலும் கேட்கலாம். ஏன்னா இது கலந்துரையாடல் தான், வாஸ்து கிளாஸ் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை, நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்து பரிமாற்றம் தான். ஏன்னா டெமோ கிளாஸ் தானே, எதனாலும் பேசலாம். நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓப்பன்ல வந்து எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். சரி, அடுத்த நிலைக்கு போகுமா? வாஸ்துங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். பூமி சார்ந்த நிலையில பூமி எப்படி பயன்படுத்துறது, எப்படி பிளான் போடுறது, எங்கெங்க என்ன வைக்கணும், என்னென்ன கட்டலாம், கிச்சன் எங்க இருக்கணும், பெட்ரூம் எங்க இருக்கணும், பாத்ரூம் எங்க இருக்கணும், டாய்லெட் எங்க இருக்கணும், வாட்டர் டேங்க் எங்க இருக்கணும், போர் எங்க இருக்கணும், செப்டிக் டேங்க் எங்க இருக்கணும், மாடிப்படி எங்க இருக்கணும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஓப்பன் விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஏன் இங்க வைக்கணும்னு சொன்னாங்க, இந்த வைக்க சொன்னதுக்கு காரணம் என்ன, இந்த இடத்துல இதுதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு என்ன ரீசன், அது யாருக்கா தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க, யார் யார் பேசுறீங்க? ஹலோ, தெரியாதுங்க ஐயான்னு சொன்னோம். நல்லது நல்லது நல்லது. கண்டிப்பா நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அதாவது வேணுங்கய்யா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஈசானி மூலையில பாத்ரூம் வைக்கிறது, தென்மேற்கு மூலையில வந்து இது படுக்கை அறை வைக்கிறது, அக்னி மூலையில அக்னி சமையல் கட்டு வைக்கிறது, வடகிழக்கு மூலையில, இதெல்லாம் வந்து தென்கிழக்கு மூலையில வந்து அக்னி மூலை இது சமையல் கட்டு வைக்கிறது வந்து எப்படின்னு தெரியணும். ஏன்னா எதுக்கோசரம் வந்து தென்கிழக்குல வந்து அக்னியை வச்சாங்க, இந்தாண்ட வந்து வடகிழக்குல வந்து தண்ணியை வச்சாங்கன்னு தெரியணும், ஆப்போசிட்டுக்கு. அதாவது பூமியுடைய அமைப்பே வந்து எப்படின்னா காந்த சக்தியின் அடிப்படையிலே பூமி இயங்குது. 360 டிகிரி உள்ள பூமியானது வட்டமானது இயங்கும் போது 26 டிகிரி சாஞ்சுதான் சுத்துது. அது எல்லாருக்கும் தெரியுமா? 26 டிகிரி சாஞ்சுதான் சுத்துது. இந்த 26 டிகிரி சாஞ்சு சுத்தும் போது இந்த நீரோட்டமானது எந்த பக்கம் சாஞ்சிருக்கோ அதான் வரும். அது ஈசானியத்தை நோக்கி இருக்கு. அதனால நம்ம பொதுவா நீரோட்டத்தை வந்து மேற்கு இருந்து கிழக்க வர மாதிரியே எல்லா பகுதியும் வைக்கிறோம். ஏன்னா அந்த நீரோட்டமானது எல்லா இடமும் வந்து கிழக்கு நோக்கி தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு பூமியோட அமைப்பே அந்த மாதிரிதான் இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து ஈசானியத்துல வந்து இருக்கக்கூடிய போரானது கன்னி மூலைக்கு போனா என்ன பிரச்சனை வரும், அக்னி மூலையில இருக்க கிச்சன் ஆனது ஈசானியத்துக்கு வந்து என்ன பிரச்சனை வரும், வாய் மூலையில கொண்டு போய் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வச்சா என்ன பிரச்சனை வரும்,
கன்னி முறையில வந்து நிலவரத்தில் வச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியணும். எது எங்க வைக்கணும்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனா வச்சா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? தென்கிழக்குல வந்து தண்ணீர் நீர் வச்சா வீட்டுல வந்து ஆண்களோட அதிகாரம் பறிக்கப்படும் ஐயா. அங்க பெண்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்குங்க ஐயா. சரி, அடுத்து அதாவது இந்த இடத்துல வந்து ஏன் வந்து இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அது படிப்படியா ஒண்ணா சொல்லுவோம். வருங்காலத்துல வரக்கூடிய நீங்க அடுத்தடுத்த பகுதி கிளாஸ்ல கேட்டுக்குங்க. சரியா? ஒண்ணு. அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த திசைகள் வந்து எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து அடிப்படை வாஸ்துங்கிறது வேற, நடைமுறை வாஸ்துங்கிறது வேற. ஆனா எல்லாம் அடிப்படை வாஸ்துவை கொண்டு போய் நடைமுறை வாஸ்துல அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு நம்ம எல்லாம் கரெக்டா தானே வச்சிருக்கோம். ஆனா நமக்கு ஏன் வந்து பிரச்சனைகள் இருக்கு, நிம்மதியா இல்லை, இந்த வீட்டுல வந்து ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம வாழ முடியல, நிறைய பேருக்கு தோணிருக்கா? ஏன் தோணுது? தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து மனிதன் லைவ்ல இருக்கான், மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து அவன் வந்து இயல்பு நிலையில இருக்கான் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம உடம்புல ஒரு சுவாசம் வந்து நம்ம என்னைக்காவது கவனிக்கிறோமா? நமக்கு தெரிஞ்சு ஓடுதா? பிறந்த நாள் முதல் நிறைவு நாள் வரைக்கும் சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்பயுமே ஓடிட்டு இருக்கும். என்னைக்காவது நம்ம கவனிக்கிறோமா? இந்த சுவாசமானது ஓடும் போது அதுல ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த சுவாசம் என்ன ஆகும்? சைனஸ், ஈஸ்னோஃபோலியா, ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த சுவாசமானது என்ன ஆகும்? வாய் வழியா ஓடும். கரெக்டா? மூக்கு வழியா செயல்படாது. அப்ப அந்த சுவாசமானது வாய் வழியா போகாம மூக்கு வழியா போகும்போது அந்த காத்தானது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க நீர் சத்தானது ட்ரை ஆகி அந்த இடமான சூடாகி இந்த காத்து ஓடி ஓடி அந்த பகுதி புண்ணா போயிடும். அப்ப அவங்க சுவாச பிரச்சனை இருந்து கூட அடிச்சுன்னா வந்து இந்த பிரச்சனையும் சேர்ந்துக்கும். ஒரு சாதாரணமான இயல்பான நடக்கக்கூடிய விஷயத்துல சின்ன மாற்றம் வந்தாலே அந்த மனுஷனால தாங்க முடியும் போது பிரபஞ்ச சக்தியினுடைய தொடர்பு இருக்கக்கூடிய வீட்டுல வந்து கிடைக்க வேண்டிய எனர்ஜி தடைப்பட்டுச்சுன்னா வாழக்கூடிய நபர் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இதுல நல்ல சக்தியும் இருக்கு, கெட்ட சக்தி இருக்கு. கெட்ட சக்தியை வந்து குறைச்சு அதனுடைய தாக்கத்தை வந்து முழுமையா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி நல்ல சக்தி எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள சேர்க்கிறோமோ அந்த வீடு மிகச்சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்க இந்த இந்த டெமோ கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். யாருக்கும் 100% வாஸ்து அமைஞ்சு ஒரு வீடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, பூமியாலேயோ கட்டடத்தாலேயோ வீட்டோட அமைப்பாலேயோ அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய நபராலேயோ 100% ஒரு வாஸ்து அமைஞ்சிருச்சு, ஒரு வீடு அமைஞ்சிருச்சுன்னா நல்லா கேட்டுக்குங்க, அருமையான விஷயம், அற்புதமான விஷயம். அவங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு வீடு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது வந்து நான் அனுபவபூர்வமா வாஸ்து பார்த்து கொடுத்து வீடு கட்டி அது ஒரு சின்ன அனுபவம் இருக்கு, சொல்லவா? ஒரு நபர் ஆர் பாலாஜி சாரா? வணக்கம் சார். ஒரு நபர் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஜாதகப்படி அந்த நேரத்துல அவருக்கு இடம் வாங்குற அந்த வாய்ப்பு ஜாதகத்துல மறுக்கப்படுது. 2 வருஷமா போராடுறாரு. நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், எனக்கு இடம் அமைய மாட்டேங்குதுன்னு நம்ம கிட்ட அவர் வர்றாரு. கொஞ்சம் உரிமையோட சண்டை போடுறாரு. எனக்கு இடம் வாங்கிறதுக்கு வழி பண்ணுங்க, வீடு கட்டுறதுக்கு வழி பண்ணுங்க. அவர் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல என்னென்னலாம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கோ அந்த வழிபாட்டு முறையெல்லாம் சொல்லி ஒரு 3 மாசத்துல ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறாரு. 10 சென்ட் இடம் வாங்கி அந்த இடத்த வாங்கிடுறாரு. வாங்கும் போதே அவருக்கு சின்ன சந்தேகம், தெற்கு பார்த்த வசப்படியா இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ எந்த பகுதி வேணாலும் இடம் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால்
கிழக்கு பகுதியில ஒரு சாலை இருந்து அந்த வாசலானது கிழக்கு பகுதியில வரும் பொழுது அந்த வீட்டு தலைவர் நல்ல நிலையில இருப்பார், நல்ல நிர்வாகியா இருப்பார். வடக்கு பகுதியில சாலை இருந்து வடக்கு பகுதியில வாசல் வச்சு வடக்குல அந்த குடும்பம் அமைஞ்சதுன்னா அந்த பாரம்பரியம் ரொம்ப சிறப்பா இருக்கும், கௌரவமா இருக்கும், பரம்பரையா அவங்க சொத்து வளர்ச்சி சிறப்பா இருக்கும். அதே மேற்கு பகுதியில சாலை இருந்து, நான் சொல்றது சரியான திசை சரியான பகுதியில மட்டும் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு 100% எந்த சாலையும் 90 டிகிரில கிடையாது. 45 டிகிரில இருக்கு, 30 டிகிரில இருக்கு, 20 டிகிரில இருக்கு. சமயத்துல 0 டிகிரில ஈஸ்ட் இருக்கு, 90 டிகிரில வெஸ்ட் இருக்கு, 180 டிகிரில நார்த் இருக்கு, 360 டிகிரில சவுத் இருக்கு. அப்போ அந்த பகுதியை நம்ம எப்படி சரி பண்றது, எப்படி கட்டுறது? எல்லா பகுதியுமே நம்ம 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல உத்தராயணம் தட்சிணாயணம் இருக்கு. 180 டிகிரிக்கு உத்தராயணத்துல 0 டிகிரில சூரியன் வருவார், 180 டிகிரில சூரியன் திருப்பி திரும்புவார். அப்ப 180 டிகிரிக்கு கிழக்கு வரும் பொழுது இந்த இடத்துல கிழக்கு சரியான கிழக்கு 90 டிகிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி மேற்கு 180 டிகிரி மேற்கு இருக்கும், 360 டிகிரி 180 டிகிரி வரைக்கும் மேற்கு இருக்கும். அப்ப 90 டிகிரில தான் கரெக்டான பாயிண்ட் இருக்கும். ஆனா அந்த இடம் அந்த ஊரா அப்படி அமைஞ்சிருக்காரு. அப்படிங்கும் போது அந்த பகுதி சரியான பகுதின்னு சொல்ல முடியுமா? எந்த பகுதியா இருந்தாலும் சரி, எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சாலைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தை அமைக்கலாம். வாஸ்து அமைக்கிறதுல எல்லாரும் திசை சூரியன் வர திசை கிழக்குன்னு சொல்லி பாத்துறாங்க. ஆனா 180 டிகிரி நீங்க கணக்கு பண்ணும் பொழுது 0 டிகிரி 180 டிகிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க எடுக்கிற விஷயமே மாறி போயிடும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், மேற்கே இருந்தா வரக்கூடிய சந்ததிகள் சிறப்பா இருக்கும். பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய வருங்கால மருமகனா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், பேரம்பத்தியா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் மேற்கு வாசல் அமையும் போது சிறப்பா இருக்கும். அதே தெற்கு வாசல் அமையும் போது என்னன்னா, அந்த வீட்டு குடும்ப தலைவி அந்த வீட்டுல எல்லா நிர்வாகமும் சிறப்பா பண்ணுவாங்க. இப்ப நடப்பு காலகட்டத்துல எல்லா வீட்டு பெண்களும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா நீங்க பாருங்க, தெற்கு வாசல் வீட்டுல உள்ள பெண்கள் பூரா நிர்வாகத்துல சிறப்பா இருப்பாங்க. அந்த வீட்டோட கண்ட்ரோல் அவங்க கையில தான் இருக்கும். எந்த வாசல் நல்ல வாசலே அமையக்கூடிய விதம் அந்த பூமி இந்த நபர் இங்கதான் இருக்கும் தேர்ந்தெடுக்கும் போது அந்த வாசல் அப்படி அமையும். அதுல மாத்தி கட்டும் போது வீட்டோட தன்மை மாறி போயிடும். தன்மை மாறும்போது பலன் மாறி போயிடும். பொதுவான வாஸ்து வேற, செயல்பாடு படுற வாஸ்து வேற, நம்ம செயல்படுற விதங்கிறது வேற. ஜென்ரல் எல்லாமே சொல்லிடலாம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, பெட்ரூம் வாஷ்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கிச்சன் எல்லாமே ஹாலுக்கு எல்லாமே சொல்லிடலாம், பாத்ரூம் எல்லாம் சொல்லிடலாம். ஆனால் அந்த பூமிக்கும் இந்த சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? சித்தராமா, சித்ராமா சொல்றது சரியா இருக்கா? பரவாயில்லையா? கேக்குற மாதிரி இருக்காமா? கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குற மாதிரி இருக்கா? புரியுற மாதிரி இருக்கா? எளிமையா இருக்கா? புரியுதுங்க ஐயா. நல்லது நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும், எளிமையா இருக்கணும், முழுமையா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் பேசுறேன். ஏதாவது கூடுதல் குறைச்சிருந்தா உடனே சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். சரியா? சந்திராமா சொல்லுங்கம்மா. நீங்க ஸ்கிரீன்ல தெரியவங்ககிட்ட கேட்கிறேன், யார் ஸ்கிரீன்ல வராங்களோ அவங்கள்ட்ட தான் பேசலாம். கவிதாமா சொல்லுங்க. கவிதாமா புரியுதுங்க ஐயா. நல்லதுமா, புரியுதுங்க ஐயா, நல்லா புரியுது. ஆனா வாஸ்துன்றது வீட்டை மட்டும் தானா அல்லது வீட்டை சுத்தி 100 மீட்டர் வரைக்கும் பேசுன்னு சொல்றாங்களே, அது உண்மையாங்க? அதாவதுமா, ஒரு உண்மையான விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு வீடு அப்படிங்கும் போது அந்த வீட்டை சுத்தி எவ்வளவு காலி இடம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வீடு நல்லா இருக்குமா. எந்த அளவுக்கு காலி இடம் குறையுதோ அந்த அளவுக்கு எனர்ஜி குறையும். ஆனா அது கிழக்கிலும் வடக்கிலும் தானே சார் இடம் அதிகமா இருக்கணும். மேற்கு பக்கம் இருந்தா, தென்மேற்குலையும் மேற்குலையும் இருந்தா அது பாதிப்பு தானே கொண்டாடுறது. நியாயமான கேள்வி, அருமையான கேள்வி. ஆனா கிழக்க இடம் இருக்கா? மேற்கே தெற்கு வீடு இருக்கு, அந்த தெற்கு பார்த்து வாசல் இருக்கு.
மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் கிழக்கையும் இடம் இருக்கு அந்த வீட்டுக்கு. கிழக்கு ரோடு போகுதுங்க சார். வடக்கு வந்து 4 அடி தான் இருக்கு. ஆனா மேற்கு வந்து காலி இடம். தென்மேற்கு தென்மேற்குல ரோடு போகுதுங்க சார். இந்த அமைப்பு வந்து பெரிய மன உளைச்சலை கொடுக்குது. அதாவதுமா இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய 2 எல்லை பாருங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைவெளி இருக்குல்லம்மா. ஆமாங்க சார். அந்த அளவுல வந்து உங்க நிலவாசல் எங்க இருக்கு? ஈசானியம் வடகிழக்குல இருந்து 6 அடி தள்ளி இருக்குது. ஒரு நிமிஷமா, நீங்க மேற்கு வாசல் தானே சொன்னீங்க நீங்க? இல்ல சார் கிழக்கு வாசல். நீங்க முதல்ல சொல்லும்போது மேற்கு வாசல் சொன்னீங்க. இல்ல, மேற்கு அதிகமான காலி இடங்கள். கிழக்கு வாசல் இருக்கும்போது மேற்கு அதிக காலி இடங்கள் இருந்தா அது நெகட்டிவ்மா. நான் சொல்றது எப்படின்னா, வடக்கையும் கிழக்கையும் அதிகம் இடம் இருந்து மேற்கு அதிக இடம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் அதிகம் வாங்கும். சரிங்க சார். சரியாம்மா? எவ்வளவு பேலன்ஸ் பண்றது இந்த இடம் தான். மேற்கையும் தெற்கையும் ஏன் எல்லாரும் வேணான்னு சொல்றாங்கன்னா, மேற்கு உங்களுக்கு அண்டார்டிகால இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியான நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் வரும். அந்த தாக்கம் வந்து வீட்டுல அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த ஜன்னல் கதவு எல்லாம் அமைக்கிற போது மாற்றி வச்சாங்க. வீட்டுக்கு போயிருந்தீங்க, 6 மாசத்துல நான் வெளியே வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு உள்ள அதாவது கிழக்க வந்து காத்தோடைய கணம் கம்மி, வடக்கில் வந்து வரக்கூடிய காத்தோட கணம் கம்மி, லேசா இருக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, மழை பெஞ்சும் போது பாத்தீங்கன்னா செல்போன் டவர் சிக்னல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும். ஏன்னா காத்துல ஈரப்பதம் இருக்கும்போது கொண்டு சேர்க்கும். அதே வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா காத்து லேசாயிடும், ஈரத்தன்மை கம்மியா இருக்கும். செல்போன் சிக்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கம்மியா இருக்கும். கரெக்டா? இதுதான் எனர்ஜி கணிதம் பேரு. இந்த எனர்ஜியானது வந்து எந்த இடத்துல தொடர்பாகுது, எந்த இடத்துல வீக் ஆகுது, எந்த இடத்துல பலமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த கையாளுற விதம் வந்து அந்த இடத்துல அந்த வீடை வந்து பலப்படுத்தி கொடுக்கும். இப்ப அந்த ஒருத்தருக்கு வீடு வாங்க இடம் பார்த்தோம்னு சொன்னோம்ல, வாஸ்து பார்த்து ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும். கட்டின உடனே அந்த சொத்து வந்து ஒரு நெருக்கி 1.5 கோடிக்கு வந்துச்சு. இப்ப கட்டி வந்து 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அவர் 15 கோடிக்கு சொத்து வாங்கிட்டாரு. அடுத்த சொத்து வாங்கிக்கிட்டே இருக்காரு. இன்னும் அந்த கட்டப்புற இடம் எல்லாத்துக்குமே வாஸ்து பார்க்கறதுக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. நீங்க தான் வரணும், நீங்க தான் பார்த்து சொல்லணும் இந்த இடத்துல என்ன உறுதியாகுது. அப்ப நம்ம சொல்ற விஷயம் சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர் தேடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இதுல என்ன பெரிய பியூட்டினா, அந்த இடம் வாங்குற வரைக்கும் அவர் வீட்டம்மா ரொம்ப சாதாரணமான ஆள். இன்னைக்கு அந்த வீடு தெற்கு வாசல் வீடு அமைச்சு கொடுத்துட்டோம். இன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ள அவர் வெளியில சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணி எல்லாரையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். ஆனா வீட்டுக்குள்ள போனா பூனைக்குட்டியே மாறிடுவார். அந்த அம்மா கண்ட்ரோல்ல வீடு இல்ல. எதுக்காக சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது பூமி தீர்மானம் பண்ணும். வாஸ்துப்படி இந்த வீடை அமைச்சிட்டோம்னா அந்த வீடானது சாதாரணமா இருக்கிற நபரை கூட பெருங்க அளவுல மாத்தி கொடுக்குது. ஆனா வாஸ்து வந்து ஒருத்தர் 100% அமைங்கிறது பெரிய கிஃப்ட். நாங்களே பார்த்து சொன்னாலும் இன்ஜினியர் ஏதாவது சொதப்பிடுவார், இல்ல கொத்தனார் இப்படி அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவங்க ஜாதகப்படி என்ன பிரச்சனை இருக்கோ அது அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அது தவிர்க்க முடியாது. சார் அதை தவிர்க்கிறதுக்கு என்னதான் சார் பரிகாரம்? பர்ஃபெக்டா இருந்தாலுமே அந்த மாதிரி அமைஞ்சிறதுக்கும் என்ன சார் சொல்யூஷன்? என்ன சார்? ஆமா, நிறைய இருக்குமா. 2வது, உங்க வீடு சரியான அளவுல இருக்கா, சரியான டிகிரில இருக்கா, சரியான திசையில இருக்கா, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்கறது நான் ஓரளா வேணா சொல்லலாம், ஆனா சரியான அளவுல இல்லாத பட்சத்துல நான் சொன்னது வாய்ப்பு இருக்கு. அலைபேசி எண் இருக்குமா? சரிங்க சார். நீங்க வந்து போன்ல கூப்பிடுங்க. அதுல ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன வழி இருக்கு என்ன வழி இருக்குங்கிறத நான் சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சரியாமா? 100% வாஸ்துல இருக்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு உண்டான வழி வந்து டேமேஜ் இல்லாம பண்றதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆனா வழி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அத்தியாவசியமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு
முயற்சி பண்றோம். சரியாம்மா? இன்னொரு அனுபவம் சொல்றேன், மியூட் போட்டுக்கோங்கம்மா. ஒரு குடும்பம், அவர் வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார். அந்த அம்மா வந்து ஒரு பையனை ஒரு பொண்ணை வச்சு வளர்க்குறாங்க. சொற்ப வருமானத்துல இடம் வாங்கிட்டாங்க. இன்ஜினியர் வீடு கட்டி கொடுத்துட்டாரு. வீடு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவரு வேலையை விட்டுட்டு வந்துட்டார். பையன் வந்து வீட்டுக்கு பொறுப்பான பையனா இல்ல. பொண்ணு கல்யாணம் பண்ணி பொண்ணு வந்து வாழாம வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு 10 வருஷம் போராடுறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்கறாங்க, எதுவுமே செய்ய முடியல. நல்லா கேட்டுக்குங்க. இது ஒரு வழியா சுத்திக்கிட்டு தகவல் நமக்கு வருது, நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம வாஸ்து பார்க்க போறோம். போய் பார்த்தா ஈசானியத்துல செப்டிக் டேங்க். உள்ள போய் காலை வச்சாலும் நெருப்பு மாதிரி சுடுது வீடு. அப்புறம் ஜாதகம்லாம் பார்த்துட்டு எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு ரொம்ப சொற்ப அளவுல சின்ன பட்ஜெட்ல செப்டிக் டேங்கை மட்டும்தான் மாத்தி போட்டோம். அவங்க அடுத்த தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கணவருடைய சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, குழந்தை பிறந்துருச்சு. பையனும் வந்து பொறுப்பா வேலை பார்க்க ஆரம்பிச்சு வருமானம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு சின்ன விஷயம்தான். வீடு என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்குண்டான விஷயத்தை செய்யும் போது செயல்படாம வைக்குது. அந்த பிரச்சனையை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. இப்ப இது வீட்டோட பிரச்சனையா இல்ல அந்த நபருடைய ஜாதக பிரச்சனையா? அதாவது ஜாதக பிரச்சனை தான். ஜாதகம் தான் சார், ஜாதகம் தான், கட்டாயம் ஜாதகம் தான். ஜாதக பிரச்சனை இருக்குமா? அந்த ஜாதகத்துல நடந்தாலும் அந்த வீட்டுல இருக்கும் போது செயல்படாம இருக்குது. அந்த வீட்டை சரி பண்ணும் போது அந்த தசாபுத்தி மாறினா அவங்களுக்கு நல்ல சூழ்நிலை வந்துருதுன்னு சொல்றேம்மா. ஐயா, நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் வண்டி சரியில்லாத வண்டியில ஓட்டிட்டு போனோம்னா அது ஏதாவது மக்கர் பண்ணத்தான் செய்யும். ஏன்னா அது டேமேஜா இருக்கும்போது வேலையை காட்டணும் செய்யும். இல்ல அதைத்தாங்க, அந்த வீடு சரியில்லாதப்ப அந்த வீடு அந்த நமக்கு நேரமே நல்லா இருந்தாலும் அப்ப வண்டி எப்படி மக்கர் பண்ணுதோ அது மாதிரி அந்த வீடும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுல இன்னும் கூடுதல் விஷயம் ஐயா, ஒருத்தருக்கு தசாபுக்தி வந்து பலம் இல்லாம இருக்கு ஜாதகத்துல. வீடு நல்லா இருந்துச்சுன்னா அந்த தசாபுக்தி தாக்கம் வந்து வீடு அளவுக்கு வராது, வெளியே மட்டும்தான் நிற்கும். ஏன்னா வீடு வந்து அந்த சக்தியானது அந்த நபரை காப்பாற்றக்கூடிய அத்தனை முயற்சியை செய்யும். ஆனா அதே நேரத்துல இங்க வீடும் பலம் இல்லாம தசாபுக்தி நல்லா இருந்தா வெளியே இருக்கும்போது நல்லா இருப்பாரு, வீட்டுக்குள்ள வந்தா சண்டையும் சச்சரமா இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். இந்த இடத்துல வீடும் சரியில்லை, நபருக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை, ஒரு நிலைமை நினைச்சு பாருங்க. சார் அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க சார். எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்கு, எல்லா விஷயத்துக்கும் காரியம் இருக்கு. எதுவுமே காரணம் இல்லாம இல்ல, காரியம் இல்லாம இல்ல. இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் கிடைக்கணும் பிரபஞ்சம் சொல்லுது. சொல்லுங்கம்மா ராஜியம்மா. நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் இதுக்கு நாங்க அட்டெண்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா பிரபஞ்ச அழைப்பு தான் அது. ஆமா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த வாஸ்துவே எங்களுக்கு தெரியாது, பிரபஞ்சமே தெரியாது. இப்பதான் நாங்க கேட்கிறோம் வாஸ்துனா என்னங்கிறது. அதாவதுமா நன்றியம்மா, வாழ்த்துக்கள்மா. அதாவதுமா மனுஷனுடைய ஜாதகத்தை கர்மாவும் சரி பண்ண முடியாது, ஆனா பூமியை சரி பண்ற வாய்ப்பு மனுஷனுக்கு கிடைக்குது. பூமி வந்து யாரெல்லாம் எங்க வாழணும் ஆசைப்படுதோ, வாழ வைக்கணும்னு ஆசைப்படுதோ. இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம்னா யாராவது கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாமா? யாராவது சொல்லுங்க. சொல்லக்கூடாது சார். ஏன்? ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை இன்னொருத்தர் தெரிஞ்சிடக்கூடாது. எல்லாமே ஒரு கையில அடக்கி வச்சுக்கணும். உள்ளமது பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்ப கோயிலுக்கு தான் போகணுன்றது இல்ல, இறைவன் நமக்குள்ள நாமாகவே இறைவனாகவே இருக்கிறோம். ஒரு நிமிஷம் மீட் போடு, நல்லியம்மா மீட் போடுங்க, சந்திரம்மா மீட் போடுங்க. நான் சொல்றேன். அதாவது சந்திரம்மா சொன்ன மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாயில வாசல். சரியா? அது ஞானம் அடைஞ்சவங்களுக்கு. சராசரி மனுஷன் தான் இல்லம்மா.
ஞானத்தை உள்நோக்கி பயணம் பண்ணும்போது ஜோதி தெரியும். இறைங்கிற ஜோதியோட கலக்கத்தான் தீபம் பார்க்கும்போது, சுவாமிக்கு தீபம் பார்க்கும்போது சாமியை கும்பிடுற. சாமி அங்கேதான் இருக்கு. ஆனா தீபம் பார்க்கும்போது ஏன் கும்பிடுறோம்னா, இறை இருக்கிற ஜோதியும் நம்மளோட இருக்கிற ஜோதியும் ஒண்ணு, ரெண்டையும் கலக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க சொன்னது வந்து பெரிய விஷயம், ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த கிடைக்காதவங்க என்ன பண்றது அப்படிங்கிற போது, அவங்க தன்னிலைய தனக்கு இல்லாத ஒரு விஷயத்த வந்து நமக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வழிபாட்டு முறையை கொண்டு வந்தோம். அந்த பூமியில அந்த எனர்ஜி குவிக்கப்பட்டு இருக்கு, நமக்கு வந்து குறைவா இருக்கு. இங்க செல்போன்ல பேட்டரி சார்ஜ் எவ்வளவு கம்மியா இருக்கோ நம்ம சார்ஜ் போடுற மாதிரி அந்த கோயில்ல உள்ள எனர்ஜி நமக்கு சேர்க்கும் போது நம்ம நெகட்டிவ் குறைஞ்சு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நடக்கிற விஷயம் நமக்கு நல்லது நடக்கும். இப்ப கோயிலுக்கு போறது நின்று போச்சு, அது சொல்லிடுறேன் முதல்ல. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்ரீரங்கம் போறார், இல்ல திருப்பதி போறார், இல்ல பழனி போறார், இல்ல திருச்செந்தூர் போறார். அவர் போயிட்டு வந்து என்ன சொல்லணும்னா, அந்த தெய்வத்தை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, அந்த தெய்வம் என்னை பார்த்துச்சுன்னு சொல்லணும். சாமி தானே பெருசு, நம்ம பெருசு இல்லையே. எத்தனையோ யுக யுகமா இருக்கு அந்த தெய்வங்கள்லாம். நம்ம வந்து 100-120 வருஷ காலம், அது 30 வருஷ காலம் தான் வாழ்றோம். 30 வருஷம் தூக்கத்துல போயிருது, 30 வருஷம் சின்ன வயசுல போயிருது. வாழ்ற மிச்சம் வந்து 90 வயசுல 30 வயசு தான் நம்ம வாழ்றோம். அந்த 30 வயசுல வாழக்கூடிய நம்ம பெரிய ஆளா, அந்த பிரபஞ்ச சக்தி பெருசா? அந்த தெய்வத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, ஆண்டவன் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, அந்த பகவானை தரிசித்து வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கோயிலுக்கு நான் போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு சொல்லக்கூடாது. அந்த சாமியை பார்த்தேன், இந்த சாமியை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. சாமி எதையுமே நம்மள்ட்ட கேட்கல, நம்மளா சாமி கிட்ட பிசினஸ் பண்ணிக்கிறோம். உனக்கு இதை நான் இதை தரேன், நீ எனக்கு இதை கொடு. எல்லாம் அக்ரிமெண்ட் பேசலாம் சாமி கூட போறாங்க இல்லையா. யாரும் சாமியை வந்து பக்தி மார்க்கத்துல கும்பிடல, ஆத்மார்த்தமா கும்பிடல. ஐயப்பன்ட்ட போய் எனக்கு பிள்ளை கொடுங்க கேட்கிறாங்க, ஐயப்பன்ட்ட போய் கல்யாணம் கொடுங்க கேட்கிறாங்க. அவரே காட்டுக்குள்ள தவம் பண்ணிட்டு இருக்காரு. யார்கிட்ட என்ன கேட்கணும் ஒரு கணக்கு இருக்கு. எந்தெந்த சுவாமி கிட்ட எப்படி எப்படி போகணும், எந்தெந்த சுவாமியை எப்படி எப்படி கேட்கணும், தெய்வ வழிபாட்டு முறை என்ன, எல்லாமே கிளாஸா இருக்கு. வழிபாட்டு முறை இருக்கு, எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் தயார். அதாவது இங்க வந்து அட்சய பாத்திரமா இருக்கு. யாருன்னா அள்ளிக்கிறீங்களோ அட்சய பாத்திரத்துல இருந்து எவ்வளவு அமிர்தத்தை எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவன் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு கொடுக்கணும். ஐயா மன்னிக்கணும், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஒரு தகவல் மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். சொல்லுங்க ஐயா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க டீமா சபரிமலை போயிட்டு இருக்கிற டீமுங்க. அவரு வந்து பல வருஷம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் இல்லாம ஐயப்பனை வேண்டி போயிட்டு வந்தோடனே அவங்க மனைவி கருவுட்டுறாங்க. அந்த பையனுக்கு சபரீசன்னு பேர் வச்சிருக்காரு. சரி. இன்னொரு நம்ம பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரு. அவங்க மனைவி 2 தடவை கரு வந்து கலைஞ்சிருச்சு. 3வது தடவை எங்க வந்தாங்க, போயிட்டு வந்தாங்க. அது கடைசியில அந்த பையனுக்கு பிரவீன் ஒரு பேர் வச்சிருக்காரு. எல்லாம் ஐயப்பனர்கள். சோ சாமி கொண்டு போனா, அப்ப திருப்பதி போனா மட்டும்தான் நமக்கு பணம் கொடுக்குமா? ஒரு வாழ்த்துக்காக கேட்கல, என்னுடைய சிற்றறிவுக்கு கேட்கற பதில் சொல்லுங்க. நன்றி ஐயா. இறை எல்லாமே ஜோதிதான், சரியா? இப்ப நம்ம வாசல வந்து பூஜை ரூம் ஒண்ணு கொண்டு வரோம். ஆனந்த் சார் நீங்க வாங்க, வீடியோல வாங்க சார். ஆனந்த் சார் இல்ல சொன்னீங்க இல்லையா, அது நான் சொல்றேன் விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனா குழந்தை கிடைக்குமான்னு கேக்குறீங்கல்ல, அதுக்காக அந்த பதில் சொன்னேன். குழந்தை கிடைக்குமான்னு கேட்கல. அவர் வந்து கன்னி தெய்வமா இருக்காரு, ஞானத்தை கொடுக்குற நிலையில இருக்காரு. ஈஸியா கிடைக்கிறது கஷ்டப்பட்டு கேட்கறீங்களேன்னு சொல்றேன். இல்ல இன்னைக்கு அந்த சதீஷன் வந்து ஐடில ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அந்த பையன் நல்லா இருக்கான். இது நல்ல அவருடைய நம்பிக்கை செயல்பாடு. அந்த தனிப்பட்ட நபருடைய நம்பிக்கை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஈஸியா கிடைக்க வேண்டிய விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்யறோம்னு சொல்றேன் நான். அதான் பிரம்மச்சரி அப்படின்னு இப்ப ஞானத்தை நோக்கி இங்க பயணம் பண்ணீங்களே. ஏன்னா ஐயப்பனே வந்து மஞ்சமாதா கல்யாணம் பண்றதுக்காக காத்திருக்கா தெரியுமா? ஏன் மஞ்சமாதா கல்யாணம் பண்றது காத்திருக்கா தெரியுமா? சொல்லுங்க. இல்ல அந்த அளவுக்கு டீப்பா அந்த அளவுக்கு ஞானம் இல்ல. நாம ஒரு சிற்றறிவுக்கு உண்டான விஷயத்தை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. நானே சொல்லிடுறேன். அதாவது ஐயப்பன் அழகை பார்த்து மஞ்சமாதா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லும் போது ஐயப்பன் சொன்னாரு, என்னைக்கு கன்னிதானத்துக்கு கன்னிசாமி வரலையோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. அதான் கன்னிசாமி என்னைக்கு வராம இருக்கிறது, மஞ்சமாதா என்னைக்கு கல்யாணம் பண்றது? கன்னிசாமி வராம இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்ச ரகசியமே அங்க இருக்கு. போட்டுக்குங்க. சரிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க சார்.
வணக்கம் ஐயா. ஐயா நீங்க வாஸ்து பத்தி வந்துட்டீங்க ஐயா, கோவிலுக்கு வந்துட்டீங்க ஐயா. திருப்பதி வந்து மிகப்பெரிய வாஸ்து ஐயா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்ல தேவையில்லை. அந்த குளம் அந்த சூப்பரான ஒரு அமைப்பான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கு ஐயா. அந்த மலை அது இந்த கோவில் இருக்கிற வாஸ்து பத்தி பேசுங்க ஐயா, சூப்பரா பேசுனீங்க. திருப்பதி வருவீங்கன்னு நினைக்க வந்துட்டீங்க ஐயா திருப்பதிக்கு. ஐயா திருப்பதியில இருக்க தெய்வம் வந்து மிகப்பெரிய தெய்வம். அந்த சிலையை பத்தி பேசினாலே ஒரு மாசம் பேசலாம். அந்த சிலை வந்து நெருப்பா கொதிக்கும். கந்தக கல் அது. ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல வந்து சில பேர் முருகன்கிறாங்க, சில பேர் பெருமாள்ங்கிறாங்க. நம்ம தெய்வமா பார்ப்போம். சரியா? ஒண்ணு. அந்த இடத்துல வந்து அந்த தெய்வமானதுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்து உண்டியல்ல காசு போடுறாங்க, இவ்வளவு மக்கள் ஜனக்கூட்டம் வருதுன்னா அந்த இடத்துல வச்சிருக்காங்க எந்திரம் தான் அதுக்கு பெரிய காரணம். ஜன ஆகாஷ்ண எந்திரம், தன ஆகாஷ்ண எந்திரம். ஜன ஆகாஷ்ண எந்திரங்கிறது மனுஷனை இழுத்துக்கிட்டே இருக்கும். தன ஆகாஷ்ண எந்திரங்கிறது காசு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப அது ரெண்டு எந்திரமும் வந்து கரெக்டா முறையான வழிபாடு பண்ணும்போது அந்த எனர்ஜி பொங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுல பெரிய சூட்சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல அந்த பக்தர்கள் வந்து தங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மனசுல ஆசை தீர்ந்து வச்சுங்களே, சாமியை பார்க்க வர மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவன் கடத்திட்டா இன்னொரு சரியா பார்க்கல வரணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். அந்த எண்ணம் தோணும் போது அதுவே வந்து ஒரு சூட்சமான விஷயம் சொல்றேன். எல்லா கோவில் கருவறையிலையும் இருக்க சுவாமி வந்து ஏறக்குறைய ஒரு கண்ணாடி மாதிரி. பக்தன் வந்து தன்னுடைய எனர்ஜியை வந்து அந்த சன்னிதானத்துல கொடுத்து குவிச்சு வைக்கிறாங்க. யாரெல்லாம் நல்ல எண்ணத்தோட வந்து ஆண்டவனை வழிபாடு பண்ணும்போது அந்த எனர்ஜி ஒருநிலைப்படும் போது அந்த சன்னிதானத்துல அந்த எனர்ஜியானது குவிக்கப்படுது. யார் ஒருத்தவங்கள தேவைக்கு போறாங்களோ அந்த குவிக்கப்பட்ட எனர்ஜி வந்து அவங்க தேவையானது எடுத்துக்கிட்டு வராங்க. வருங்காலத்துல வரக்கூடிய வாஸ்து கிளாஸ்ல தெய்வ வழிபாடுங்கிறது என்ன ஒரு 5-6 கிளாஸ் போடலாம். இப்ப அடியனுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், கேள்விகள். யாராருக்கு என்ன மாதிரிலாம் வாஸ்து தேவை இருக்கு, யாராருக்கு என்ன மாதிரி வாஸ்து கிளாஸ் எடுக்கலாம், இதுல வந்து எந்த மாதிரி வாஸ்து நீங்க பிரியப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அடிப்படை வாஸ்துவா, நடைமுறை வாஸ்துவா, இல்ல டெக்னிக்கல் வாஸ்துவா, இல்ல உங்களுடைய வழிபாட்டு முறை வாஸ்துவா, இல்லறம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, தெய்வ வழிபாட்டு முறை எந்த அளவுக்கு இருக்குன்னு எந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கருத்துக்கள் தரத்து தயாரா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் நாகக்குடியில இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு இல்லற வாஸ்து தான் முக்கியம் சார். நம்ம வந்து ஒரு ஃபேமிலி வந்து நல்லா அமைதியா இருக்கணும் சார், அதுக்கு வேண்டிய வாஸ்து கொடுத்தோம். நல்லதுமா, அவசியம் உண்டுமா. நன்றிமா. அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இது இலவச வகுப்புனா இல்ல தட்சணை உண்டுங்களா? ஐயா நான் ஃப்ரீ கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஐயா உங்க சந்தேகம் என்ன சொல்லுங்க. வெங்கடேசன் சார். சார் குருவுக்கு தட்சணை நமக்கு இருக்கோம்னா ஒண்ணுமே தெரியுது சார். வெங்கடேசன் சார். ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க உங்க கேள்வியை முழுமையா முடிக்கலையே. வெங்கடேசன் சார் நான் பேசுறது கேக்குதா? ஐயா என்ன சரியா கேட்க மாட்டேங்குது ஐயா. மத்தவங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? ஐயா உங்களுடைய கேள்வியை முழுமையா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். வேற யாரும் இருந்தாலும் கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா, எனக்கு அனைத்து விஷயங்களுமே எனக்கு வேணும்யா. சிறப்பு, வாழ்த்துக்கள். பாண்டி ஐயா வாங்க, நல்லது, வாழ்த்துக்கள். வேற யாரு என்ன சொல்லுங்க. நன்றி ஐயா. ஐயா முதல்ல நன்றி. அடுத்த தெய்வங்கய்யா, இது முக்கியங்கய்யா. ஏன்னா வீட்டமைப்பு பார்த்துட்டு அடுத்த தெய்வத்தோட அமைப்பு, நம்ம கோயிலோடது எந்தெந்த கோயில் எந்த அமைப்புல இருக்கு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் பரிகாரத்துக்கு ஈஸியா போயிட்டு வந்துடலாங்க. நல்லது. உங்களுக்கு பரிகார முறை வேணாலும் நான் சொல்றேன், வழிபாட்டு முறை வேணாலும் சொல்றேன், ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குனாலும் அதுக்கும் சொல்றேன், ஜாதக ரீதியா ஒரு வாசி எப்படி அமையுதுன்னு சொல்றேன், இட ரீதியா வந்து பூமி வந்து அந்த ஜாதகரை எப்படி கொண்டு சேர்க்குது அப்படிங்கிற முறையும் சொல்றேன், எல்லாமே சொல்றேன். இல்ல உண்மைதாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் வீடு கட்டினா அந்த ஜாதக முறை போயிட்டு நம்ம வீடு அமைச்சிட்டா, ஏன்னா அங்க வந்து கோச்சாரம் தசாபதி எல்லாமே ஒட்டுக்கா வேலை செய்யும்போது அங்க ஒன்றும் சிறப்பாக அமையும். இன்னொரு விஷயம், நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்
இருக்கிறத காட்டும் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு உங்களுடைய தகவலை வந்து பரிமாறிக்கிறதோ இந்த லிங்க் அனுப்புறதோ நீங்க பண்ணீங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து ஐயா, வகுப்பு எத்தனை நாட்கள்ங்க, எத்தனை மாதங்கள் போகுங்களா இல்ல நாட்கள் வார கணக்குங்களா? ஐயா நான் வந்து எவ்வளவு நாள் சாப்பாடு கூட ரெடி, நீங்க சாப்பிட ரெடியா? ரொம்ப நன்றிங்க, ஆர்வமாகத்தான் இருக்கிறோம், பசியோட தான் இருக்கிறோம். அதாவது ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப அதாவது வார்த்தைகளை வந்து ரொம்ப எப்படி சொல்றது புரியாத அளவுல சொல்லி பயமுறுத்தி அந்த மாதிரி இப்ப சல்லியம் சொல்லுவாங்க வாஸ்துவில, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சல்லியம்னா என்ன தெரியுமா? அந்த குழியில் உள்ள மண்ணை வெளியே எடுத்துட்டு வேற ஒரு மண் போட்டு, அது பூமி சுத்தி. பூமி சுத்தி 3 அடிக்கு வந்து மண் எடுத்துட்டு அந்த மண்ணு பழைய மண்ணை கூட கிளியர் பண்ணிட்டு அது போன்ற பூமி சுத்தின்னு பேரு. அதுக்கு பேரு சல்லியங்கிறது வந்து அதாவது இப்போ ஒரு காலம் தோண்டும் போது உள்ளுக்குள்ள வந்து ஓடு, பானை ஓடு, நாய் எலும்பு, பிராணிகளுடைய இறகு, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அதுக்கு பேரு சல்லியம் பேரு. அந்த சல்லியம் எந்த பகுதியில் இருக்கோ அது சார்ந்த நிலையில அங்க பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து நல்ல விஷயமா சொல்றேன், சில இருக்கக்கூடாத விஷயங்களும் அதுல இருக்கும். அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா அவர் எப்படி இருப்பார், அந்த பூமியை எப்படி சரி பண்றது அப்படின்னு. இன்னொன்னு, எல்லா பூமியும் வந்து எல்லாரும் வாழ்ந்துட முடியாது. இப்ப பூமிங்கிற போது கடல் சார்ந்த பகுதி இருக்கு, பாலைவனம் இருக்கு, மலை சார்ந்த பகுதி இருக்கு. இப்போ ஒரு சின்ன இப்ப சொல்லிட்டு வரும்போது உலக மேப்புக்கு சொன்னோம், தமிழ்நாட்டுக்கு சொன்னோம். இப்ப கேரளாவுக்கு எடுத்து வச்சுங்களேன், கேரளாவில் பாருங்க 90% பெண்கள் வெளியே வர முடியாது. ஆண்கள் தான் அங்க பிரம்மாண்டமா ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா எல்லா ஆண்களும் அங்க தங்கறதே கிடையாது. உழைப்புக்கும் வருமானத்துக்கும் வெளியே போயிருவாங்க ஸ்டேட்டை விட்டு. ஏன் பெண்கள் வந்து அங்க வந்து செயல்பட முடியும்னா அவங்களுக்கு டோட்டல் ஸ்டேட்டே வந்து கன்னிமூலை மேற்க தெற்க எல்லாமே கடலா போயிடுச்சு. கம்பேர் டு கேரளா பெண்களை காட்டிலும் நீங்க கம்பேர் பண்ணா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் சூப்பர், கம்பீரமா இருக்காங்க, தைரியமா இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. அங்க வசதி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஆனா வெளியே வந்து அதை வெளிப்படுத்த முடியாது. இங்க வந்து எல்லாரும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்காங்க. அந்த வாய்ப்பு இங்க கிடைக்குது, அங்க கிடைக்கல. அப்ப கம்பேர் டு கேரளா, தமிழ்நாடு மக்கள் சிறப்பா இருக்காங்கல்ல பெண்கள் பார்த்த வகையில. ஆனா அதே நேரத்துல அங்க இருக்க ஆண்கள் வந்து அங்க இருந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாம வருமானத்துக்காக வெளியே தேடி போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க. நான் வந்து ஸ்டேட்டுக்கே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கும் சொல்லியிருக்கேன், கேரளாவுக்கும் சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கும் சொல்லியிருக்கேன். இதை பார்வை வந்து எதனால இப்படி இருக்குங்கிற விவரமும் சொல்லியிருக்கேன். இதுல தமிழ்நாடு ஏன் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய பூமத்தியரை ஒட்டி தமிழ்நாடு இருக்கனால இங்க புதனாதிக்கம் இருக்கனால எல்லாரும் வந்து அறிவு சார்ந்த செஞ்சு அந்த இடத்துல வந்து அவங்க செயல்படுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து உலக அளவுல வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து புதனுடைய செயல்பாடு இங்க அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. அதே இதுல தெய்வ வழிபாடு இங்க அதிகமா இருக்கு, ஞானிகளும் இங்க இருக்காங்க, புத்திசாலிகள், சயின்டிஸ்டுகள் எல்லாம் இருக்கனால, அறிவு சார்ந்த நிலையில இருக்கனால இங்க புதனாதிக்கம் தமிழ்நாட்டு பூமி. எல்லா விஷயங்களும் இருக்கு, எல்லாமே கொடுக்க ரெடி. இப்ப எல்லாமே கலந்து சேர்த்து பேசியிருக்கோம். இதை தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். சரியா? சிவராமன் சார், ஐயா வணக்கம் ஐயா, உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன். சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா நான் பேசுறது? சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? ஐயா வணக்கம், என் பேர் சிவராமன். நான் ஒரு பேச்சுலர், 50 வயசு ஆகுது. எனக்கு திருமணம் நடக்கல. நான் அம்பத்தூர் பள்ளிக்கூடத்துல இருக்கிறேன். நான் 3 மாடி கட்டத்துல வந்து சந்துல இருக்கிறேன். MBA எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா அப்பா அம்மா காலமாயிட்டாங்க, கல்யாணம் ஆகல, யாரும் எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்ல. ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணிச்சு, நான் அடுத்ததுல வந்துட்டேன். அன்னிக்காரி சொத்து எடுத்து போயிட்டாப்புல. இப்ப என்ன சொல்ல வந்தேன்னாங்க ஐயா, ஏற்கனவே நான் 2010-11 வந்து ஜோதிடமும் பாரம்பரிய ஜோதிடமும் வாஸ்துவும் படிச்சிருக்கேன். என் கூட படிச்ச ஒருத்தர் வந்து கோவில்பட்டி தங்கப்படினே பெரிதாயிட்டாரு. ஆனா என்னால வந்து அந்நியன பிரச்சனைனால நான் வந்து வாஸ்துவ நான் ஜோதிடமும் வாஸ்துவும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி ஒரு ஜோதிடா வர முடியல. இப்போ வந்து என்னன்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு சரியா அமையாம வண்டி 2 வீலர் கூட இல்லாம நடனம் போய் பண்ணிட்டு எனக்கு சுகர் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வரேங்க ஐயா. இந்த குரூப்ல வந்து இளங்கோவன் சார் வந்து என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்றாரு, என் கஷ்டத்தை புரிஞ்சு. ஏன்னா அவருக்கு நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இணையும் போது சொல்லியிருக்கேன், நீங்க அந்த ஆன்லைன் கிளாஸ்ல வாங்க, அவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாரு. அதனால தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு தெரியா. ஜோதிட வகுப்பு எப்படின்னா, அதாவது நீங்க ஜோதிடமா பார்த்து சொல்றேன்னு சொல்றீங்க, அந்த ஒரு விஷயம்.
தனிப்பட்ட முறையில் இந்த கிளாஸ்க்கு அப்புறமா எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா தனியா இருக்கும்போது வாழ்வாதாரம் ஒரு கவர்மெண்ட்னாலயோ இல்ல பொதுவாகவும் இல்லை, அது விதியமைப்பா இருந்தா கூட நான் நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன். உலகத்துல அறிவே அன்பேஷ்வன் சொல்ல மாதிரி அறிவே நரன் நான் வந்து பிடிஎஃப் போட்டு கவர்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்கேன் கோயில் எல்லாம். ஏன்னா காப்பாற்றுறது நாராயணன் அதாவது விஷ்ணுனால அதை வச்சு நான் அன்புக்கு சிவன் வரும்போது அறிவுக்கு நாராயணன் இந்த மாதிரிலாம் வந்து ஆன்மீக சிந்தனோட கொடுத்துருக்கேன். ஆனா வாழ்வாதாரம் தான் சரியா அமைய மாட்டேங்குது. வாழ்வும் இல்லை காரணமும் இல்லை அப்படின்ட்டு நான் எதுக்கு மனையில பேசுறாள் பாச பாதுகாப்பே பைரவம் ஆபத் பாந்த அரணைப்பு ஆஞ்சநேயம் விநாயகப்பே விநாயகம் இப்படிலாம் எகுதி மொழியில சொல்லியிருக்கேன். பிடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். உங்க நம்பர் இருந்ததுனா கூட நான் அது லைன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் கூட அனுப்புங்க. இப்ப என்னன்னா ஜோதிடம் வந்து முழுமையா நான் பெரிய பாரம்பரியம்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல, மறந்து போச்சு. அதை சாரம் வாங்குறது நவம்ச வாசி பாக்குறது எல்லாம் தெரியல. இன்னொரு பக்கம் வந்து இண்டஸ்ட்ரியல் வாஸ்துலாம் நான் சரியா படிக்கல, பொதுவான வாஸ்து தான் படிச்சிருக்கேன். ஒரு வீட்டுக்கு தேவையான பேசிக் இது அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஜோதிடமும் வாஸ்து நிபுணரும் வரணும்னு ஆசை தான். ஆனா என்னன்னா இப்போ சரியா வேலை எனக்கு அமையலையா. அதனாலதான் வந்து இளவன் சார் கிட்ட முதல்ல இந்த குரூப்ல சொல்லும்போது நல்ல அருமையான குரூப் எல்லாருமே வராங்க. அது மாதிரி உங்ககிட்டையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா. அது வந்து என்னன்னா கட்டணம் கட்டத்துக்கு முடியும் 3 நாள் வகுப்புக்கு அப்புறம் கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு இது பதிவு போட்டிருந்தாங்க. அதுதான் எப்படின்னு தெரியலங்க ஐயா. உங்களை மாதிரி பெரிய ஒரு மகான் கிட்ட நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கூடவே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என் ஜாதகம் வந்து இப்போ என்னன்னா ஜெமம் நடக்குது மீன ராசி, அதனால கொஞ்சம் தடையா இருக்கான்னு தெரியல. சொல்லுங்க. சரிங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் அனைத்து எனக்கு புரியுது. நீங்க தனிப்பட்ட அழைப்புக்கு வாங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கும் பதில் சொல்லணும். உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் விளக்கம் தரேன். சரிங்களா சார்? உங்க நம்பருங்க ஐயா. நீங்க பேசிருக்கீங்க இளங்கோ. அப்படிங்களா? ஓகே சாரிங்க ஐயா. நீங்க தானுங்களா ஐயா? ஒரு ஈஸ்வரமூர்த்தி சார் ஒருத்தர் கிளாஸ் எடுத்தாரு, அவர் மூலமா இளவன் சார்கிட்ட பேசுனேன். நீங்க தான் இளவன் சார். ரொம்ப நன்றி சார். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வரேங்க. அப்புறம் பேசிக்கலாம் வைங்க. இப்போ இந்த தகவல் வந்து நான் ஜென்ரலா இப்ப நீங்க வாஸ்து டெமோ கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நம்புறேன். இப்ப பேசிய வகையில உங்களுக்கு மாற்று கருத்தோ இல்ல வேற விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. மணி 9:11 ஆயிடுச்சு. மற்ற விஷயங்கள் நீங்க என்ன சொல்றீங்களோ அடுத்து என்ன பண்ணலாம், எப்ப கிளாஸ் போகணும் எப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. என்ன மாதிரி கிளாஸ் வேணும்? சனி ஞாயிறுல வேணுமா, இல்ல உங்களுக்கு கிளாஸ் என்ன மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் போடலாம். எல்லாரும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வகுப்புக்குன்னு ஒரு டியூரேஷன் இருக்கு இல்லைங்களா? இத்தனை வாரத்துல இதை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் இருக்கலாம், அந்த மாதிரிங்களா இல்ல எப்படிங்க ஐயா? சாப்பாடு போட நான் ரெடி, எவ்வளவு வேணாலும் நான் போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு நம்ம ரெடியான்னு கேட்காரு. சோ உங்களுக்கு எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஒன்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் மட்டும் ஓகேன்னா ஓகே, இல்ல எந்த மாதிரி, இல்ல டெய்லியா, அந்த மாதிரி ஐயா கேக்குறாங்க. யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க. நான் இதையே சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நாள் சுருக்கும் போது சப்ஜெக்ட் சுருங்கிடும், நாள் கூடும் போது சப்ஜெக்ட் வந்து எலாபரேட்டா இருக்கும். உங்களுக்கு விஷயம் வேணுங்கும் போது முழுமையா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொறுமையா டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிக் ஷாட்டா வரலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சித்தாந்தம் வந்து என்னுடைய அனுபவம் வந்து எளிமை வாஸ்து தான் நான் வச்சிருக்கேன். வாஸ்துவை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும், முழுமையா புரிஞ்சுக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிலையில தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து பார்க்கறது அப்படிதான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனாலே அவங்க வாஸ்து நிபுணர் மாறிடுவாங்க. அவங்க நமக்கு சொல்லுவாங்க, சார் இது வந்து இப்படி இருக்கு சார், இத்தனை டிகிரில ஏறி இருக்கு சார்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து எதையும் ரகசியமா வைக்கிறது இல்லை, எல்லாமே ஓப்பனாவே சொல்லிடுறது. இன்னைக்கு அந்த இடம் வாங்கி கொடுத்த வீடு கட்டினேன்னு சொன்ன 15 கோடிக்கு சொத்து வாங்கிட்டா சொன்னேன், அவரு வந்து வாஸ்து பார்க்க தயாராயிட்டார். இருந்தாலும் நம்மளை கேட்காம செய்ய மாட்டார். ஏன்னா எதுலையாவது விட்டுறக்கூடாது பாருங்க, 100% கிடைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம். எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் இன்னைக்கு இந்த டெமோ கொடுத்துருக்கேன். எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை வந்து குழுவுல பதிவு செய்யுங்க. எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சாதான் வராதவங்களுக்கு இதோடைய தன்மை என்னன்னு புரியும். அவங்களும் வந்து நம்ம விட்டுட்டோமே மிஸ் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து தீபாவளி பொங்கல் அப்படிங்கிற சிறப்பு நாள் மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு. அதே மற்றவங்களுக்கு கிடைக்கிற எண்ணத்துல நான் சொல்றேன். சரியா? அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். உங்க கருத்துக்களை அனைவரும் பதிவு செய்வீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய இதை நிறைவு செய்யலாம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி இளவன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். அருமை சிறப்பு. ஓகே.
பரமேஸ்வரன்ஜி கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், சிறப்பா இருந்துச்சு. முத நாளே 63 பேர் கலந்துக்கிட்டாங்க, அதுவே ஒரு வெற்றி. 6, 3, 9. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி மேடம், சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நானும் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டினியூ பண்ணுவோம். எந்தெந்த நாள் என்னன்னு குரூப்ல போடுங்க. கொஞ்சம் எந்த டேட்ல எந்த அவைலபிள் நேரம்னு குழுவுல கூட கேட்டுட்டு டயத்தை பிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த 8 to 9 நல்லா இருக்கு, சரியா இருக்கு. வணக்கம். 7:30 விட சித்த வைத்தியர் கிருஷ்ண பகவான் இருந்தது. நன்றி நன்றி. குருவே வணக்கம். குருவே துணை. ஐயா மியூட் போட்டுக்குங்க ஐயா. அம்மா நீங்க எதுவும் சொல்லணுமாம்மா? 8 மணிக்குன்றது சரியான நேரமா இருக்கு சார். நல்லதுமா நல்லதுமா. தேங்க்யூ சார். நல்லதுமா. அம்மா திவ்யாம்மா நீங்க எதுவும் சொல்லணுமாம்மா? ஐயா யாருமே எத்தனை நாள் கிளாஸ் வேணும்னு சொல்லவே இல்லைங்க ஐயா. குரூப்ல பதிவு பண்ணுங்க எல்லாரும். ரெகுலரா எடுத்துக்கலாங்க சார், அப்பதான் இதா இருக்குங்க ஐயா. யாரு பாலாஜிங்கிறவங்க பேசுறீங்களா? யார் பேசுறீங்க? சாந்தாமணிங்க ஐயா. சொல்லுங்கம்மா ஐயா. ரெகுலரா எடுத்துக்கலாங்க ஐயா, 8 to 9 எடுத்துக்கலாங்க ஐயா. அம்மா நான் வந்து கிடையாது, எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. பாலாஜி சார் சொல்லுங்க சார். சார் சிறப்பா இருந்தது சார். அடிப்படை மத்த இப்ப நடைமுறைக்கு தேவையான வாஸ்து சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரி அடிப்படையில இருக்கணும்னு புரியும் சார். ஏன்னா எனக்கு வாஸ்துவை பத்தி ஒன்றும் தெரியாது. சரி, ஸோ அதுக்காக சொல்லன்றதான் சார். நல்லா இருந்தது. அதாவது அடிப்படை வாஸ்து வந்து மற்றவங்க என்ன சொல்றாங்கிறத காட்டிலும் எளிமையான வாஸ்து எப்படி புரிய வைக்கணுங்கிறத நான் முழுமையா தரத்துக்கு முயற்சி பண்றேன் சார். நன்றி சார். நன்றி சார். சிறந்த நினைக்கிறேன் சார். ஆனா எல்லாரும் பதிவு நீங்க உங்க பதிவு வந்து குரூப்ல போடணும், அதுதான் முக்கியம். நன்றி சார். அம்மா திவ்யாம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. அம்மா நீங்க எதுவும் தகவல் சொல்லணுமாம்மா? ஆமாங்க ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது வாஸ்து பத்தி, அதனால எல்லாரையும் மனசுல வச்சுட்டு என்ன விட்டுறாதீங்க. சரிம்மா நல்லதுமா. நம்ம பரமேஸ்வரன் ஐயா நிறைவான ஒரு பாடல் பாட சொல்லிடலாமாம்மா? சரிங்க ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா பரமேஸ்வரன் ஐயா நிறைவு பாடல் தாங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வந்த அனைவருக்கும் நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். இன்று வகுப்பிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் நம்ம சிறப்பாக வேண்டிக் கொள்கின்றேன். நம்ம பரமேஸ்வரன் அவர்கள் அடுத்து நம் நன்றி உரையை மகமறந்தாலும் இல்லையை பெரும்பாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகமும் கலை மறந்தாலும் கண்கள் இன்றி இணைப்பது மறந்தாலும் மற்றவற்றுள் இன்றொன்றும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி.